ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூர் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமே பார்த்தீங்கன்னா கரூரில் நடைபெற்ற சம்பவத்தை அனைவருமே பார்த்துருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் கரூர் மக்களை எப்போது சந்திக்க போறாங்க, விஜய் அவர்களோட மனநிலை தற்பொழுது எப்படி இருக்கு, குறிப்பாக மக்களை எப்போது சந்திக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டிவிகே கட்சி தலைவரோட வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி வீடியோ கிளிப்பை டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த அன்று விஜய் அவர்கள் நேரடியாக ஆஸ்பத்திரிக்கு பார்த்துருக்கணும் அப்படின்றக்கான ஒரு குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. ஸோ என்னதான் நேத்தே பார்த்திருந்தாலும் இதை விட பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவம் நடைபெற காரணம் யார் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம அதனை தொடர்ந்து இதுக்கு பின்னாடி நிறைய சதி வேலைகள் நடந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தளபதி விஜய் சார் தற்பொழுது மிகவும் மனவேதனையில் இருப்பதாகவும், நாங்க இதுவரையும் தளபதி விஜய் சாரை மீட் பண்ணி பேசல அப்படின்றதையும், கண்டிப்பாக விரைவில் விஜய் சார் கிட்ட பேசி எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பது குறித்து பேச போறோம் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா விஜய் சார் கிட்ட பேசலையாம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு ஏதாவது ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னைக்கே பாத்தீங்கன்னா விஜய் சார் கரூருக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. விஜய் சார் போறாங்களா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.